பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி நம்மளுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஏசாயா 1வது அதிகாரம் 17வது வசனம், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீதி செய்யணும், நியாயம் செய்யணும், ஒடுக்கப்பட்டவங்களை ஆதரிக்கணும், திக்கற்ற பிள்ளையோட நியாயத்தை கேட்கணும், விதவைகளுக்கு நன்மை செய்யணும். இந்த மாதிரியான நல்ல நல்ல நிறைய ஆலோசனைகளை ஏசாயா நம்மளுக்கு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம்லையும் நம்ம பார்க்கும்போது ஒடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா, நியாயம் கிடைக்காதவங்க இருக்கிறாங்களா, இல்லை நீதி கிடைக்காதவங்க இருக்கிறாங்களா, இல்லை விதவைகள் இருக்கிறாங்களா, இவங்களெல்லாம் நம்ம தேடி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லி விசாரிச்சு அவங்களுக்கு நன்மை செய்யறது தான் கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் செஞ்சோன்னா தான் நம்ம சர்வ வல்லவருடைய பிள்ளைங்களா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்.